வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 17வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் ஹரிசுவாமி தனது மனைவியை தேடி அலைந்த கதையையும் அவனது சோகமான முடிவையும் பார்த்தோம். இப்போது விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தில் ஏற முயலும்போது 17வது பதுமை சொல்லும் கதை, இரத்தினாவதி கதை. அத்தியாயம் 17, இரத்தினாவதி கதை. 17வது இரத்தினாவதி கதை. மறுபடியும் விக்ரமாதித்தன் முருங்கை மரத்தையடைந்து வேதாளத்தை பிடித்து தோள் மீது சுமந்து கொண்டு வரும் வழியில் வேதாளம் அவனைப் பார்த்து, அரசே, நீர் களைத்துப் போயிருக்கிறீர். ஆகவே நான் அதிசயமான கதை ஒன்றைக் கூறுகிறேன், கேளும் என்று சொல்ல ஆரம்பித்தது. முன்னொரு காலத்தில் விஷ்ணு பூலோகத்தில் ராமனாக அவதரித்து வசித்து வந்த அயோத்தி மாநகரத்தில் வீரகேது என்ற ஒருவன் இருந்தான். அவன் தன் நாட்டை நன்றாகப் பாதுகாத்து ஆண்டு வந்தான். அந்த நாளில் அந்த நகரத்தில் வணிகர் தலைவனான இரத்தினதத்தன் என்ற பெரிய வியாபாரி இருந்தான். அவன் பல தெய்வங்களை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவனுக்கு நந்தையந்தி என்னும் மனைவியிடம் இரத்தினாவதி என்ற பெண் குழந்தை பிறந்தது. அவள் நற்குணங்கள் வாய்ந்து நல்ல சுந்தரியாகவும் எழில் வாய்ந்தவளாகவும் வளர்ந்து பருவத்தை அடைந்தாள். அவளை மணந்து கொள்ள விரும்பி பெரிய வியாபாரிகளேயல்லாமல் அரசர்கள் பலரும் வந்து வலிய பெண் கேட்டார்கள். ஆண் குலத்தையே வெறுத்து வந்த அவள் இந்திரனே ஆனாலும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். கல்யாணத்திற்கு சம்மதிப்பதை விட இறந்து விடுவதே மேல் என்று நிச்சயித்திருந்த அவள் மறுபேச்சையே காதால் கேட்கவும் விரும்பவில்லை. அவள் மீது பேரன்பு கொண்டிருந்த அவள் தந்தை இதனால் மிகவும் மனம் நொந்து போனார். செய்தியும் நகரம் முழுவதும் பரவி நிரம்ப ஆச்சரியத்தை விளைவித்தது. அந்தக் காலத்தில் நகரெங்கும் திருட்டுத் தொல்லை அதிகமாகவே இருந்தது. ஒருவர் கூட தப்பவில்லை. ஆகவே ஜனங்கள் எல்லோரும் ஒன்று கூடி மன்னன் வீரகேதுவிடம் முறையிட்டார்கள். அரசே, ஒவ்வொரு இரவும் திருடர்கள் சதா எங்களை கொள்ளையடித்துப் போகிறார்கள். எங்களால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடிமக்கள் இவ்விதம் முறையிட்டதைக் கேட்ட அரசனும் திருடர்களைப் பிடிப்பதற்காக நகரம் முழுவதும் மாறுவேடத்தில் காவலர்களை நியமித்தான். அவர்களால் முடியவில்லை. திருட்டும் முன்போலவே நடந்து வந்தது. ஆகவே ஓர் இரவு அரசன் மாறுவேடம் புனைந்து நேரில் காவலுக்குச் சென்றான். ஆயுதபாணியான அவன் திரிந்து வரும்போது நகரத்தின் ஒரு பாகத்தில் தனி மனிதன் ஒருவன் அலங்கத்தில் செல்வதைக் கண்டான். காலணிச் சப்தம் கேட்காமல் மிக்க சாமர்த்தியத்துடன் அவன் அடிக்கடி பின்பக்கம் திரும்பித் திரும்பி தன் விழிகளை உருட்டி பார்த்து கொண்டே சென்றான். சந்தேகம் இல்லாமல் இவனே திருடன். தனியாக வந்து நகரத்தை கொள்ளையடித்துச் செல்கிறான் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு அவனை அணுகினான். அரசனைக் கண்ட திருடனும், யார் என்று அதட்டிக் கேட்டான். தானும் ஒரு திருடன் என்று பதிலளித்தான். உடனே அரசனைத் திருடன், ஆஹா, ஒரே தோழலை உடைய என்னுடைய தோழனே. ஆகவே நீ என்னுடைய வீட்டுக்கு வா, நான் உன்னை நன்கு உபசரிப்பேன் என்று கூறி அழைத்தான். இதைக் கேட்ட அரசன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவனுடன் கிளம்பினான். திருடன் காட்டிலே ஒரு பூமிக்கு அடியிலே ஒரு பாதாள குகையில் வாழ்ந்து வந்தான். மகாபலி மன்னன் ஆளாத பாதாளம் போல அந்த இடம் பிரகாசமான தீப அலங்காரத்துடன் ராஜபோகத்துடன் கூடிய சோபையாக விளங்கியது. அவன் உள்ளே நுழைந்து ஓர் ஆசனத்தில் அமர்ந்தான். அவனை உபசரிக்க ஏற்பாடு செய்வதற்காக திருடன் உள்கட்டுக்குச் சென்றான். அப்போது அடிமைப் பெண் ஒருத்தி வந்து, பிரபு, மரணத்தின் வாயிலில் அன்றோ நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள். இவன் பிரபலமான திருடன். அவன் உள்கட்டிலிருந்து வெளியே வந்ததும் நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்வான். அவன் மகா தந்திரசாலி. ஆகவே இந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறிவிடுங்கள் என்று அரசனை எச்சரித்தாள். அதைக் கேட்ட அரசன் உடனே அந்த இடத்தை விட்டுக் கிளம்பி தன் அரண்மனை திரும்பி அன்றைக்கு இரவே தன் படைகளைத் தயாரித்தான். போருக்கு தயாராக படையை திரட்டிக் கொண்டு வந்த அரசன் அந்த குகை வாயிலைத் திறந்து யாரும் வெளியே வர முடியாதபடி தடுத்துவிட்டான்.
வீரர்கள் போர் முரசு கொட்டி ஆர்ப்பரித்தனர். தன் இருப்பிடத்தைச் சுற்றி படை சூழ்ந்திருப்பதைக் கண்ட திருடன் தன் ரகசியம் வெளியாகிவிட்டதைக் கண்டு அஞ்சா நெஞ்சுடன் உயிர் உள்ளவரை போர் புரிய திடம் கொண்டு கத்தியும் கேடயமும் கொண்டு வெளிக்கிளம்பினான். அவன் தனியாக நின்றே அமானுஷ்யமான தரத்துடன் சண்டை போட்டான். யானையின் துதிக்கைகளையும் குதிரையின் கால்களையும் வெட்டித் தள்ளிக் கொண்டிருந்தான். இவ்விதம் அரசன் சேனையை குலைத்தவுடன் அரசன் நேரில் அவனைத் தாக்க ஆரம்பித்தான். வாள் போரில் வல்லவனான அந்த அரசன் திருடனின் கையில் இருந்த வாளைத் தட்டிவிட்டான். திருடன் நிராயுதபாணியாக ஆனவுடனே தானும் ஆயுதங்களைத் தூக்கி எறிந்துவிட்டு அவனைக் கீழே தள்ளி மல்யுத்தம் செய்த பிறகு அவனை உயிருடன் பிடித்துவிட்டான். அப்பால் அவனைச் சிறைப்பிடித்து அவனுடைய பெருஞ்செல்வத்துடன் தலைநகருக்கு வந்தான். மறுநாள் காலையில் அவனைப் பகிரங்கமாகக் கழுவேற்றிக் கொலை செய்துவிட வேண்டுமென்று உத்தரவிட்டான். மறுநாள் காலையில் தண்டோரா போட்டுக்கொண்டு திருடனை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லும்போது வியாபாரியின் மகளான இரத்தினாவதி தன் மாளிகையிலிருந்து அவனைக் கண்டாள். அவன் உடம்பில் புழுதி படிந்திருந்தது. முதல் நாள் சண்டையில் பட்ட காயங்கள் வேறு இருந்தன. அந்த நிலையில் அவனைக் கண்டதும் அவளுக்கு அந்த திருடன் மீது காதல் பிறந்தது. அவள் உடனே தன் தந்தையான இரத்தினதத்தனிடம் ஓடி, அப்பா, இதோ கொலைக்களத்திற்குச் செல்லும் இம்மனிதனையே நான் என் கணவனாக வரித்திருக்கிறேன். ஆகவே அரசருக்கு தண்டம் அளித்து மீட்டு வாருங்கள். இல்லாவிட்டால் நானும் அவருடன் உயிர் நீத்து மறு உலகத்திற்குப் போய்விடுவேன் என்று தெரிவித்தாள். இதைக் கேட்ட வியாபாரி, இது என்ன இப்படிச் சொல்கிறாய்? சகல குணங்களும் பொருந்திய மன்மதனையொத்து இதற்கு முன் வந்தவர்களையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கித் தள்ளிவிட்டாய். கொடூரமான திருடர்களின் தலைவன் மீது உனக்கு எப்படித்தான் காதல் பிறந்தது என்று கேட்டான். தந்தையும் உற்றார் உறவினரும் இவ்விதம் பலபடியாகக் கூறி தடுத்தும் ஒரே உறுதியுடன் இருந்தாள். உடனே இரத்தின வியாபாரி வெகு வேகமாக அரசனிடம் சென்று அந்த திருடனுக்கு உயிர் பிச்சை அளித்தால் தன் சொத்து முழுவதையும் அரசனுக்காக காணிக்கையாகச் செலுத்துவதாகக் கூறினான். ஆனால் அரசன் 100 கோடி பொன் கொடுத்தாலும் முடியாது என்று சொல்லிவிட்டான். ஏராளமான கொலைகள் நடத்திய அத்திருடனை அரசன் தன் உயிரையும் அலட்சியம் செய்தென்றோ போரிட்டு பிடித்தான். அப்படிப்பட்ட திருடனுக்கு உயிர் பிச்சை அளித்துவிட முடியுமா? ஏமாற்றம் அடைந்த தந்தை திரும்பி வந்தவுடன் யார் யாரோ தடுத்தும் கேளாமல் இரத்தினாவதி திருடனுடன் உலக வாழ்க்கையை விட்டுவிட தீர்மானித்துவிட்டாள். ஆகவே அவள் உடன்கட்டை ஏறுவதற்கு சித்தமாகி ஸ்நானம் செய்துவிட்டு பல்லக்கில் ஏறிக் கொலைக்களத்திற்கு கிளம்பிவிட்டாள். அவளுடைய தாய் தந்தையரும் மற்றோரும் எவ்வளவு தடுத்தும் கேட்காதபடியால் அவர்களும் அழுது கொண்டே அவளைப் பின்தொடர்ந்து சென்றனர். இதற்குள்ளாக கொலையாளிகள் திருடனைக் கழுவேற்றிவிட்டனர். அவன் உயிரும் கழுமரத்தில் ஊசலாடிக் கொஞ்சம் கொஞ்சமாய்ப் போய்க் கொண்டிருந்தது. அந்த நிலையில் தன்னை நோக்கி இரத்தினாவதி தன் உறவினருடன் வருவதைக் கண்டான். உடன் இருந்தவர்கள் கூறக் கேட்டு முழு விவரத்தையும் அறிந்தான். சிறிது நேரம் அழுதான். பிறகு கொஞ்சம் சிரித்தான். அப்பால் உயிர் துறந்தான். கற்பிற் சிறந்த அவள் அவனை உடனே கழுவிலிருந்து இறக்கச் செய்து அதைச் சிதையில் இட்டுத் தானும் உடன்கட்டை ஏறிவிட்டாள். அப்போது பிறர் கண்ணுக்கு புலப்படாமல் மயானத்தில் பிரசன்னமாக இருந்த சிவபெருமான், கற்புடைய பெண்ணே, நீயே வரித்த கணவனிடம் கொண்டிருக்கும் பக்தியைக் கண்டு மனம் களித்தேன். ஆகவே வேண்டிய வரத்தைக் கேள் என்றார். இதைக் கேட்ட அவள் தேவதேவனை வழிபட்டு வணங்கி, எம்பெருமானே, என் தந்தைக்கு என்னைத் தவிர வேறு குழந்தையில்லை. ஆகவே என்னை இழந்த துயரத்தால் அவர் வாழ்க்கையே துறந்துவிடலாம். ஆகவே அவருக்கு 100 குமாரர்கள் பிறக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள். உடனே சிவபெருமான் மறுபடியும் அவளிடம், உன் தந்தைக்கு 100 பிள்ளைகள் பிறக்கட்டும். உன்னைப் போன்ற உறுதியுள்ள பெண்ணுக்கு இன்னும் அதிகமாகவே அருள் புரிய வேண்டும். ஆகவே இன்னும் ஒரு வரம் கேள் என்று தெரிவித்தார். இதைக் கேட்ட அவள், கடவுள் அருள் எனக்கு இருக்குமானால் என் புருஷன் உயிர் பெற்று வாழ வேண்டும். இனிமேல் அவர் தீய வழிகளில் செல்லாமல் நன்னடத்தையுடையவராக வேண்டும் என்று வேண்டினாள்.
மறைந்திருந்தபடியே சிவபெருமானும் அப்படியேயாகுக. உன் புருஷன் உயிர் பெற்று நெறி பெறா வாழ்க்கை நடத்துவான் என்று அசரீரியாகக் கூறினார். திருடனும் தன் தேகத்தின் காயங்கள் மறைந்து உயிர் பெற்றிருந்தான். இதைக் கண்ட வியாபாரி திகைத்து ஆச்சரியமும் பிரமிப்பும் மகிழ்ச்சியும் ஒருங்கே அடைந்தான். தன் மகள் இரத்தினாவதி, மாப்பிள்ளையான திருடன், சந்தோஷமடைந்த சுற்றத்தார் ஆகியவர்களுடன் தன் மாளிகையை அடைந்தான். தனக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கப் போகின்றன என்ற வரம் கிடைத்ததைக் கொண்டாட பெரிய விருந்து நடத்தினான். நடந்தவற்றை கேள்வியுற்ற வீரகேது மன்னனும் சந்தோஷமடைந்து அஞ்சா நெஞ்சு படைத்த அத்திருடனை வரவழைத்து அவனைத் தன் சேனைத் தலைவனாக நியமித்தான். அதற்குப் பிறகு திருடனும் தன் தீய வழியை விட்டு நன்னெறியில் நடந்து அரசனால் கௌரவிக்கப்பட்டு வியாபாரியின் மகளுடன் சுகமாக வாழ்ந்து வந்தான். இவ்விதமாக கதையை முடித்த வேதாளம் பின்வரும் கேள்வியைக் கேட்டது. அரசே, அந்த திருடனைக் கழுவேற்றிய போது வியாபாரி தன் மகளுடன் வந்ததைப் பார்த்து அவன் ஏன் முதலில் அழுதான்? பிறகு எதற்காகச் சிரித்தான்? இதைச் சொல் என்று கேள்வி கேட்டது. அதற்கு விக்ரமாதித்த மகாராஜன், தன்னைக் காப்பாற்றுவதற்காக அந்த வியாபாரி எடுத்துக்கொண்ட சிரமத்துக்குத் தக்க பிரதியுபகாரம் தன்னால் செய்ய முடியவில்லையே என்று நினைத்து முதலில் அழுதான். பிறகு தன்னை மணக்க விரும்பிய அரசர்களையும் மறுத்த இந்தப் பெண், இத்தன் மீது காதல் கொண்டாளே, உண்மையில் பெண்கள் மனதை அறிய முடியாது என்று நினைத்துச் சிரித்தான் என்று பதிலளித்தான். இந்தப் பதிலைக் கேட்டதும் வேதாளம் பழையபடி கட்டவிழ்த்துக் கொண்டு முருங்கை மரத்திற்குச் சென்றுவிட்டது. விக்ரமாதித்தனும் அதை மறுபடியும் பிடித்துவரக் கிளம்பினான். இரத்தினாவதியின் கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? அடுத்த அத்தியாயத்தில் சசிப்பிரமே சொல்லும் கதையை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடரும். தன் இருப்பிடத்தைச் சுற்றி படை சூழ்ந்திருப்பதைக் கண்ட திருடன் தன் ரகசியம் வெளியாகிவிட்டதைக் கண்டு அஞ்சா நெஞ்சுடன் உயிர் உள்ளவரை போர் புரிய திடம் கொண்டு கத்தியும் கேடயமும் கொண்டு வெளிக்கிளம்பினான். அவன் தனியாக நின்றே அமானுஷ்யமான தரத்துடன் சண்டை போட்டான். யானையின் துதிக்கைகளையும் குதிரையின் கால்களையும் வெட்டித் தள்ளிக் கொண்டிருந்தான். இவ்விதம் அரசன் சேனையை குலைத்தவுடன் அரசன் நேரில் அவனைத் தாக்க ஆரம்பித்தான். வாள் போரில் வல்லவனான அந்த அரசன் திருடனின் கையில் இருந்த வாளைத் தட்டிவிட்டான். திருடன் நிராயுதபாணியாக ஆனவுடனே தானும் ஆயுதங்களைத் தூக்கி எறிந்துவிட்டு அவனைக் கீழே தள்ளி மல்யுத்தம் செய்த பிறகு அவனை உயிருடன் பிடித்துவிட்டான். அப்பால் அவனைச் சிறைப்பிடித்து அவனுடைய பெருஞ்செல்வத்துடன் தலைநகருக்கு வந்தான். மறுநாள் காலையில் அவனைப் பகிரங்கமாக கழுவேற்றிக் கொலை செய்துவிட வேண்டுமென்று உத்தரவிட்டான். மறுநாள் காலையில் தண்டோரா போட்டுக்கொண்டு திருடனை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லும்போது வியாபாரியின் மகளான இரத்தினாவதி தன் மாளிகையிலிருந்து அவனைக் கண்டாள். அவன் உடம்பில் புழுதி படிந்திருந்தது. முதல் நாள் சண்டையில் பட்ட காயங்கள் வேறு இருந்தன. அந்த நிலையில் அவனைக் கண்டதும் அவளுக்கு அந்த திருடன் மீது காதல் பிறந்தது. அவள் உடனே தன் தந்தையான இரத்தினதத்தனிடம் ஓடி, அப்பா, இதோ கொலைக்களத்திற்குச் செல்லும் இம்மனிதனையே நான் என் கணவனாக வரித்திருக்கிறேன். ஆகவே அரசருக்கு தண்டம் அளித்து மீட்டு வாருங்கள். இல்லாவிட்டால் நானும் அவருடன் உயிர் நீத்து மறு உலகத்திற்குப் போய்விடுவேன் என்று தெரிவித்தாள். இதைக் கேட்ட வியாபாரி, இது என்ன இப்படிச் சொல்கிறாய்? சகல குணங்களும் பொருந்திய மன்மதனையொத்து இதற்கு முன் வந்தவர்களையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கித் தள்ளிவிட்டாய். கொடூரமான திருடர்களின் தலைவன் மீது உனக்கு எப்படித்தான் காதல் பிறந்தது என்று கேட்டான். தந்தையும் உற்றார் உறவினரும் இவ்விதம் பலபடியாகக் கூறி தடுத்தும் ஒரே உறுதியுடன் இருந்தாள். உடனே இரத்தின வியாபாரி வெகு வேகமாக அரசனிடம் சென்று அந்த திருடனுக்கு உயிர் பிச்சை அளித்தால் தன் சொத்து முழுவதையும் அரசனுக்காக காணிக்கையாகச் செலுத்துவதாகக் கூறினான். ஆனால் அரசன் 100 கோடி பொன் கொடுத்தாலும் முடியாது என்று சொல்லிவிட்டான். ஏராளமான கொலைகள் நடத்திய அத்திருடனை அரசன் தன் உயிரையும் அலட்சியம் செய்தென்றோ போரிட்டு பிடித்தான். அப்படிப்பட்ட திருடனுக்கு உயிர் பிச்சை அளித்துவிட முடியுமா?
ஏமாற்றம் அடைந்த தந்தை திரும்பி வந்தவுடன் யார் யாரோ தடுத்தும் கேளாமல் இரத்தினாவதி திருடனுடன் உலக வாழ்க்கையை விட்டுவிட தீர்மானித்துவிட்டாள். ஆகவே அவள் உடன்கட்டை ஏறுவதற்கு சித்தமாகி ஸ்நானம் செய்துவிட்டு பல்லக்கில் ஏறிக் கொலைக்களத்திற்கு கிளம்பிவிட்டாள். அவளுடைய தாய் தந்தையரும் மற்றோரும் எவ்வளவு தடுத்தும் கேட்காதபடியால் அவர்களும் அழுது கொண்டே அவளைப் பின்தொடர்ந்து சென்றனர். இதற்குள்ளாக கொலையாளிகள் திருடனைக் கழுவேற்றிவிட்டனர். அவன் உயிரும் கழுமரத்தில் ஊசலாடிக் கொஞ்சம் கொஞ்சமாய்ப் போய்க் கொண்டிருந்தது. அந்த நிலையில் தன்னை நோக்கி இரத்தினாவதி தன் உறவினருடன் வருவதைக் கண்டான். உடன் இருந்தவர்கள் கூறக் கேட்டு முழு விவரத்தையும் அறிந்தான். சிறிது நேரம் அழுதான். பிறகு கொஞ்சம் சிரித்தான். அப்பால் உயிர் துறந்தான். கற்பில் சிறந்த அவள் அவனை உடனே கழுவிலிருந்து இறக்கச் செய்து அதைச் சிதையில் இட்டு தானும் உடன்கட்டை ஏறிவிட்டாள். அப்போது பிறர் கண்ணுக்கு புலப்படாமல் மயானத்தில் பிரசன்னமாக இருந்த சிவபெருமான், கற்புடைய பெண்ணே, நீயே வரித்த கணவனிடம் கொண்டிருக்கும் பக்தியைக் கண்டு மனம் களித்தேன். ஆகவே வேண்டிய வரத்தைக் கேள் என்றார். இதைக் கேட்ட அவள் தேவதேவனை வழிபட்டு வணங்கி, எம்பெருமானே, என் தந்தைக்கு என்னைத் தவிர வேறு குழந்தையில்லை. ஆகவே என்னை இழந்த துயரத்தால் அவர் வாழ்க்கையே துறந்துவிடலாம். ஆகவே அவருக்கு 100 குமாரர்கள் பிறக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள். உடனே சிவபெருமான் மறுபடியும் அவளிடம், உன் தந்தைக்கு 100 பிள்ளைகள் பிறக்கட்டும். உன்னைப் போன்ற உறுதியுள்ள பெண்ணுக்கு இன்னும் அதிகமாகவே அருள் புரிய வேண்டும். ஆகவே இன்னும் ஒரு வரம் கேள் என்று தெரிவித்தார். இதைக் கேட்ட அவள், கடவுள் அருள் எனக்கு இருக்குமானால் என் புருஷன் உயிர் பெற்று வாழ வேண்டும். இனிமேல் அவர் தீய வழிகளில் செல்லாமல் நன்னடத்தையுடையவராக வேண்டும் என்று வேண்டினாள். மறைந்திருந்தபடியே சிவபெருமானும், அப்படியேயாகக்கா. உன் புருஷன் உயிர் பெற்று நெறி பிறழா வாழ்க்கை நடத்துவான் என்று அசரீரியாகக் கூறினார். திருடனும் தன் தேகத்தின் காயங்கள் மறைந்து உயிர் பெற்றிருந்தான். இதைக் கண்ட வியாபாரி திகைத்து ஆச்சரியமும் பிரமிப்பும் மகிழ்ச்சியும் ஒருங்கே அடைந்தான். தன் மகள் இரத்தினாவதி, மாப்பிள்ளையான திருடன், சந்தோஷமடைந்த சுற்றத்தார் ஆகியவர்களுடன் தன் மாளிகையை அடைந்தான். தனக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கப் போகின்றன என்ற வரம் கிடைத்ததைக் கொண்டாட பெரிய விருந்து நடத்தினான். நடந்தவற்றை கேள்வியுற்ற வீரகேது மன்னனும் சந்தோஷமடைந்து அஞ்சானென்று படைத்த அத்திருடனை வரவழைத்து அவனைத் தன் சேனைத் தலைவனாக நியமித்தான். அதற்குப் பிறகு திருடனும் தன் தீய வழியை விட்டு நன்னெறியில் நடந்து அரசனால் கௌரவிக்கப்பட்டு வியாபாரியின் மகளுடன் சுகமாக வாழ்ந்து வந்தான். இவ்விதமாக கதையை முடித்த வேதாளம் பின்வரும் கேள்வியைக் கேட்டது. அரசே, அந்த திருடனைக் கழுவேற்றிய போது வியாபாரி தன் மகனுடன் வந்ததைப் பார்த்து அவன் ஏன் முதலில் அழுதான்? பிறகு எதற்காகச் சிரித்தான்? இதைச் சொல் என்று கேள்வி கேட்டது. அதற்கு விக்ரமாதித்த மகாராஜன், தன்னைக் காப்பாற்றுவதற்காக அந்த வியாபாரி எடுத்துக்கொண்ட சிரமத்துக்கு தக்க பிரதியுபகாரம் தன்னால் செய்ய முடியவில்லையே என்று நினைத்து முதலில் அழுதான். பிறகு தன்னை மணக்க விரும்பிய அரசர்களையும் மறுத்த இந்தப் பெண் இத்தன் மீது காதல் கொண்டாளே, உண்மையில் பெண்கள் மனதை அறிய முடியாது என்று நினைத்துச் சிரித்தான் என்று பதிலளித்தான். இந்த பதிலைக் கேட்டதும் வேதாளம் பழையபடி கட்டவிழ்த்துக் கொண்டு முருங்கை மரத்திற்குச் சென்றுவிட்டது. விக்ரமாதித்தனும் அதை மறுபடியும் பிடித்துவரக் கிளம்பினான். இரத்தினாவதியின் கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? அடுத்த அத்தியாயத்தில் சசிப்பிரமே சொல்லும் கதையை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடரும்.